பெரிய கொடுமைகளை கெடுதல்களை நீங்கள் அனுபவிக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க. சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத வெற்றி போன்ற அமைப்புகளை ஜூன் மாதத்திலிருந்தே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. வியாபார பெருமக்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். போட்டி பொறாமைகள் போன்ற விஷயங்கள்லாம் சிம்மராசிக்காரர்களிடம் வந்து அப்படியே விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. கடன் வரும், ஆனால் அது சுப கடன்களாக, வீடு வாகன கடன்களாக வரக்கூடிய தன்மைகள் உண்டு. நல்லா பணம் சம்பாதிக்க போறீங்க. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக எப்படிப்பட்ட பலன்களை தருவார் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது அப்படி ஒன்றும் பெரிய நல்லதுகள் நடக்கலைன்னு தான் சொல்லுவேன். அட்டமத்து சனி உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அட்டமத்து சனியுடைய பெரிய கொடுமைகளை கெடுதல்களை நீங்கள் அனுபவிக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க. சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கோச்சார வேதை என்கின்ற அமைப்பில் நடத்துவதால் இதுவரைக்குமே சிம்மராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற பெருங்கொடுமைகள் எதுவும் நடக்கலை. ஐயா அஷ்டம சனியில் இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கடகராசிக்காரங்க எப்படிலாம் அட்டமத்து சனியை அனுபவிச்சாங்கன்னு கேளுங்க. அப்போவே தெரியும் நீங்கள் அட்டமத்து சனியிலிருந்து தப்பிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போது 12ஆம் இடத்திற்கு வரப்போகிறாரே, ஏதாவது அங்கே கெடுதல்கள் வந்துருமான்னு கேட்டால், அப்போ கூட அட்டமத்து சனியாக இருக்கக்கூடிய சனியை அவர் உச்சகுருவாகி பார்க்கத்தான் போகிறார். உங்களுடைய 8ஆம் அதிபதியான குரு பகவான் உச்சனாகி தன்னுடைய 8ஆம் வீட்டையே பார்ப்பது என்பது எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத வெற்றி போன்ற அமைப்புகளை ஜூன் மாதத்திலிருந்தே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. வியாபார பெருமக்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். என்ன கஷ்ட நஷ்டங்கள்? எதிரில் வந்து ஒருத்தர் கடை போட்டார், அவர் இப்படி கடை போட்டார், எங்கிட்ட வேலை செஞ்சவனே தனியாக போய் ஒரு கடை போட்டிருக்கிறான், போட்டியாக வியாபாரம் பண்ணுறான். போட்டி பொறாமைகள் போன்ற விஷயங்கள்லாம் சிம்மராசிக்காரர்களிடம் வந்து அப்படியே விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. வெளிநாடு, நான் இந்தியாவிலே இல்லைங்க, தமிழ்நாட்டிலே இல்லைங்க, பிறந்த மாவட்டத்திலே இல்லைங்க, பூர்வீகத்தை விட்டு வெளியே இருக்கிறேன் என்கின்ற எண்ணத்தில் அதற்கான அடிப்படையில் இருக்கக்கூடியவர்கள் இங்கே இருக்கலாமா, பூர்வீகத்தில் இருக்கலாமா, இந்த குழப்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இருக்கிற இடத்திலேயே ஸ்டாண்டர்ட் சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிஆர் போன்றவைகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு பெர்மனண்ட் ரெசிடென்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கிரீன் கார்டு கிடைக்கக்கூடிய அமைப்பு, இருக்கிற இடங்களிலேயே வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு. ஏன்னு சொன்னால் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படியே 4, 6, 8 பார்ப்பார். 4, 6, 8 அப்படிங்கிறது வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்குமே வீடு வாங்க முடியாமல், வாகனம் மாற்ற முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கடன் வரும், ஆனால் அது சுப கடன்களாக, வீடு வாகன கடன்களாக வரக்கூடிய தன்மைகள் உண்டு. காலில் சக்கரம் கட்டின மாதிரி ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் இந்த குறிப்பெயர்ச்சியில் அடிக்கடி நடக்க போகிறது. மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வீட்டிலேருந்து கட்டி எடுத்துகிட்டு வந்தால் கூட எந்த இடத்துல வச்சு சாப்பிட்றதுன்னு தெரியாமல் சாப்பாட்டை அப்படியே வீட்டுக்கு திருப்பி கொண்டு போகக்கூடிய அளவிற்கு காலில் சக்கரம் கட்டினார் போல் சிம்மராசிக்காரர்கள் அப்படியே உழைத்து கொண்டிருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. அட்டமத்து சனி மறுபடியும் ஏதாவது தொல்லைகளை பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே இந்த ஒரு முறை, இந்த 2.5 வருஷமும் உங்களுக்கு அட்டமத்து சனி தொல்லைகளை பண்ணாது. 7ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி கோச்சார வேதை அமைப்புகள் விலகினாலும் கூட உங்களுக்கு 8இல் இருக்கக்கூடிய சனி குருவின் பார்வையில் வந்துடுறார். ஆக பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமே ஏற்படாதுங்க. கேள யோகம் உங்களுக்கு 12ஆம் இடத்துல வரப்போகுது. நல்லா பணம் சம்பாதிக்க போகிறீங்க. அண்ணன் அக்கால் உறவுகள் இது வரைக்கும் கசப்பாக இருந்தவர்களுக்கு அது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தெளிவுகள் ஏற்படும். சித்தர்கள் தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு கோவில் கட்டுவதற்கான வாய்ப்புகள், கோவிலை எடுத்துக்கட்டு செய்வதற்கான வாய்ப்புகள், வாலண்டியர் ஆன்மீக எண்ணங்கள்லாம் ரொம்ப ஓவராக இருக்கும். சிம்மராசிக்கார 50-60 வயசுக்காரர்களுக்கெல்லாம் பெரிய அளவில் நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க. இதில் கஷ்ட நஷ்டங்கள்லாம் கிடையாதுங்க. அட்டமத்து சனி நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை மறந்து விடுங்கள். 8இல் இருக்கக்கூடிய சனி இந்த டிசம்பருக்கு பிறகு குருவின் பார்வையில் வருகின்ற காரணத்தினால் அதுவே அப்படியே எதிர்பாராத அதிர்ஷ்டமாக மாறக்கூடிய தன்மைகளும் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இருக்காது. குறிப்பாக சகோதரிகள் எல்லாருக்குமே கணவர் குழந்தைகளின் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்கள்லாம் விலகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. இளைஞர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய குரு பெயர்ச்சியாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த 12ஆம் இடத்தில் மாறக்கூடிய உச்சகுரு பெயர்ச்சி. எப்பொழுதுமே
ஒரு 2 அல்லது 3 பெயர்ச்சிக்கு வருடாந்திர கிரகங்களுடைய பெயர்ச்சிகள்னு சொல்லுவேன். இந்த சனி பெயர்ச்சிக்கு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் கொஞ்சம் கெடுதலை கிடக்கக்கூடிய ஒரு கிரகம். பொதுவா சனினாலே நமக்கு ஒரு பயம் தானே. சனி என்பது என்ன? சாட்டர்ன் என்கின்ற ஆங்கில பதத்திற்கான உண்மையான வார்த்தையே அர்த்தமே சைத்தான் என்கின்ற ஒரு அமைப்பு தானே. அப்போ சனி பெயர்ச்சி வரும்போது எங்கேயாவது நமக்கு 7.5 சனி வந்துருமோ, எங்கேயாவது நமக்கு அட்டமத்து சனி வந்துருமோ, கண்டக சனி வந்துருமோ, அர்த்தாஷ்டம சனி வந்துருமோ, அதனால் பிரச்சனைகள் வந்துருமோன்ட்டு சனி பெயர்ச்சியை மட்டும் ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்போடு நம்ம எல்லாருமே கண்டிப்பாக எதிர்பார்ப்போங்க. ராகு கேது பயிற்சி கொஞ்சம் ஒரு நியூட்ரலான பயிற்சி. சனி பயிற்சி 2.5 வருஷத்துக்கு கூட வர்றதுனால அது பேரில் ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருக்கும். ராகு கேது பயிற்சி 1.5 வருஷத்துக்கு கூட வரக்கூடியது. அதில் பெருசாக ஒன்றும் இருக்காது, என்னன்னு பார்ப்போமேன்னு இருக்கும். ஆனால் அந்த குருப்பெயர்ச்சி வந்துட்டான்னு வைங்களேன், ஒரு ஆர்வம் வந்துடும். குருவெல்லாம் வந்திருக்கா, குருப்பெயர்ச்சி வயதிற்கேற்றாற் போல் உண்மையிலேயே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தா, இளைஞர்களுக்கு குருபலன் வந்துட்டால் கல்யாணம் நடக்குமே. அப்போ அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு எவர் ஒருவருக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் வருகிறாரோ அந்த குருப்பெயர்ச்சி குருபலன் என்கின்ற இளைஞர்களுக்கு நல்ல ஒரு மன வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய தன்மை, பண வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய தன்மை. பெரியவர்களாக இருக்கிறாங்கன்னு வைங்க, எப்போ போன குருப்பெயர்ச்சி கூட நல்லா இல்லை, இந்த குருப்பெயர்ச்சி நமக்கு நல்லா இருக்குமா? ஏன்னா குரு பகவான் பணத்தை கொடுக்கக்கூடிய நல்ல கிரகம். குருப்பெயர்ச்சினாலே நம்ம ஒரு பாசிட்டிவாக தான் எதிர்பார்ப்போம். இந்த தடவை எனக்கு குரு ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டார்னா பெரிய அளவில் எனக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும், பணம் கிடைக்கும், குடும்பத்தில் அமைதி இருக்கும். முக்கியமாக குழந்தைகளுக்கு திருமணமாகும், அல்லது குழந்தை இளைய பருவத்தில் இருக்கிறவருக்கு அவருக்கே திருமணமாகும். வீட்டில் மங்கள காரியங்கள், மங்கள நிகழ்வுகள் நடக்கும் என்பதற்கு ஒரு அச்சாரம் போடக்கூடிய அமைப்புகள் குருப்பெயர்ச்சிக்கு உண்டு. அதனால் எப்போவுமே குருப்பெயர்ச்சி வந்தால் ஒருவருக்கு அது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஒரு தெம்பாக தான் அந்த குருப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்பீங்க. சரி, குருப்பெயர்ச்சி எப்போது நடக்கிறது? 13 மாதங்கள், 12 மாதங்கள், சுமாராக 1 வருஷம்னு சொல்லலாம். சனி 2.5 வருஷம், இவர் ராகுகேது 18, 1.5 வருஷம். ஆனால் இவர் குரு 1 வருஷம் 13 மாதங்களுக்கு உள்ளாக, 12லேருந்து 13 மாதங்களுக்கு உள்ளாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ இந்த 13 மாதங்கள் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி இப்போதைய குருப்பெயர்ச்சி வருகிறது. திருக்கணிதப்படி, வாக்கியப்படி அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆகிடும். திருக்கணிதப்படி ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த வருட குருப்பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு நடக்குது. இந்த குருப்பெயர்ச்சியை பற்றி நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்குங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே பெரிய ஸ்பெஷலுங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு முழு சுற்று வரக்கூடிய ஒரு குருப்பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த வருஷ குருப்பெயர்ச்சி பெரிய ஒரு இதுதான். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்ச குருவாக மாறுகிறார். ஒரு கிரகத்துடைய பலம் உச்சம் என்றும் பலவீனம் நீச்சம் என்றும் சொல்லப்படுகின்ற நிலைமையில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே கடக வீட்டில் உச்சம் என்கின்ற ஒரு நிலையை அடையக்கூடிய உச்ச குரு பெயர்ச்சியாக இந்த பெயர்ச்சி வருகிறது. கிட்டத்தட்ட 13 மாதம், 1 வருஷம் கடக வீட்டில் உச்சமாக இருப்பார். உச்சம் அப்படிங்கிற ஒரு பலத்தை அவர் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் உலக மக்கள் எல்லாருக்குமே ஓரளவிற்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. பணம் தானங்க இன்றைக்கி எல்லாமே. பணம் இருந்தால் ஏதாவது ஒரு வகையில் எல்லாவற்றையும் சமாளிச்சுக்கலாம்னு இருக்கு இல்லையா? ஆக பணத்தை கொடுக்கக்கூடிய, குடும்பத்தில் அமைதியை கொடுக்கக்கூடிய, ஒரு குன்றுமணி பொட்டு அளவுக்கு கூட ஒரு தங்கம் இல்லாத ஒரு வீட்டுக்கு கூட இந்த 1 வருஷத்தில் ஓரளவுக்கு தங்கத்தை கொடுக்கக்கூடிய, ஏன்னா தங்கத்துடைய காரகன், மஞ்சள் நிற காரகனே அவர் தான். தங்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தாங்க இந்த குரு பயிற்சி உச்ச குரு பயிற்சியாக வந்திருக்கிறது. இன்னும் ஒரு போன வருஷம் மாதிரியே அதிசார குரு பயிற்சி தாங்க இது. 3 மாதத்தில் உச்சமாக குரு இதில் இருப்பார். அப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு டக்குன்னு இங்கே வந்துடுவார். எங்கன்னா சிம்ம வீட்டிற்கு, அடுத்த வீட்டிற்கு வந்து விடுவார். வந்துவிட்டு திரும்பவும் கடகத்திலே உச்ச குருவாக வரப்போகிறார். ஆக ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து சரியாக ஒரு வருடம் 13 மாத காலத்திற்கு உச்ச குருவாக கடகத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் மிகப்பெரிய ஒரு யோக பலனை எல்லாருக்குமே 12 ராசிக்காரர்களுக்குமே கொடுக்கும். இதில் இந்த 2, 5, 7, 9, 11ன்னு ஒரு 5 ராசிக்காரர்களுக்கு ஸ்பெஷலாக கொடுப்பார். என்ன கொடுப்பார்? மிதன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல வரப்போகிறார். இது ஒரு மிகப்பெரிய யோகம். அப்படியே ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. மீன ராசிக்காரர்களுக்கு அவரே ராசிநாதனாக இருந்து அப்படியே 5ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். இதுவும் ஒரு நல்ல அமைப்பு. மீனராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஜென்மச்சனியின் காரணமாக இப்போது கொஞ்சம் பெரிய அவஸ்தையில் இருக்கிறீங்க. இந்த அவஸ்தையில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஜென்மச்சனியாக இருக்கக்கூடிய, ராசியிலே இருக்கக்கூடிய சனியை உச்சனாகி இவர் பார்க்கக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் அப்படியே அழுத்தி வைக்கக்கூடிய அமைப்பு. ஆகவே ஜென்மச்சனியின் தாக்கம் கொஞ்சம் கண்டிப்பாக குறையும். ஆக மிதன ராசிக்கு 2ஆம் இடத்தை போலவே மீனராசிக்கு 5ஆம் இடத்தில் வரப்போகின்றவர் மிகப்பெரிய யோகத்தை செய்வார். மகர ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துல உச்சகுருவாக வருவார். அட்டகாசமான குருப்பெயர்ச்சியாக இது இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 வருஷமாகவே மகர ராசிக்காரர்கள்
சனி 7.5 சனியின் காரணமாக நல்லா இல்லாத, எதுவுமே நல்லா இல்லைங்கன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த குருப்பெயர்ச்சியிலிருந்து அப்படியே படிப்படியாக தொழில் முன்னேற்றங்கள், வேலை மாற்றங்கள், எல்லா முன்னேற்றங்களும் படிப்படியாக வரக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் அமைதின்னு பெரிய அளவில் நல்லாவே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல உச்சகுருவாக வர்றதுனால கண்டிப்பாக வரப்போகுதுங்க. அதனை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் தான் பெரிய அளவில் நன்மைகள் இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல உச்சகுருவாக இருந்து ராசியை பார்க்க போகிறார். விருச்சிக ராசிக்காரர்களும் கொடுத்து வைத்தவர்கள் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் பாக்கியத்தில் வரப்போவதால் தடைப்பட்ட பாக்கியங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய தன்மை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. நிறைவாக கன்னிராசிக்காரர்களுக்கு லாப குரு அப்படின்னு மாதிரி 11ஆம் இடத்திற்கு வருவார். தொட்டது துலங்கக்கூடிய பணவரவுகள் இருக்கக்கூடிய இப்போதைய அந்த கண்டகச்சனி என்கின்ற 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியால் கொஞ்சம் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அதுவும் கொஞ்சம் பெரிய அளவில் நல்ல ரிலீஃபாக இருக்குங்க. ஆக இப்போது நான் சொன்னதை போல் 5 ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன்கள் இருக்கும் என்றாலும் கூட கடக வீட்டில் உச்சனாக மாறக்கூடிய அந்த உச்சகுரு பெயர்ச்சி மற்ற 7 ராசிக்காரர்களுக்கும் கெடுதலான பலன்களை, சாதகமற்ற பலன்களை கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காதுங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.